ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனல் காயல் சமையல் பகுதியில் நம்ம பார்க்க போகிறது 4 வகையான சப்பாத்தி வெரைட்டி தான் பார்க்க போகிறோம். ஒரே மாதிரி பிளெயினாக சப்பாத்தி சாப்பிட்டு போர் அடிக்குதா? இப்படி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம். ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சப்பாத்தி நூடுல்ஸு. இப்போ நம்ம அதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, சப்பாத்தி நம்ம ஆல்ரெடி செஞ்சு வச்சுருக்கோம், அல்லது லெஃப்ட் ஓவர் சப்பாத்தி இருந்தாலும் பரவாயில்லை. இதை இப்படி மடிச்சுட்டு நீட்டமாக கட் பண்ணுங்கள். சிசர் வச்சு கட் பண்ணும்போது ரொம்ப நீட்டாக இருக்கும், பார்க்குறதுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். நூடுல்ஸ் சப்பாத்தி அல்லது கொத்து பரோட்டா இந்த மாதிரிலாம் பண்ணும்போது நீங்கள் கையால் பிச்சு போடுறத விட இந்த மாதிரி சிசரை யூஸ் பண்ணும்போது நீட்டாக பர்ஃபெக்டாகவும் இருக்கும், அழகாகவும் இருக்கும். ஸோ நூடுல்ஸுன்னும் போது இப்படி தான் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம எல்லா சப்பாத்தியும் ஒரு 6-7 சப்பாத்தி உங்களுக்கு தேவையானது எவ்வளோ இருக்குதோ அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துங்க. மெத்தடில் நீங்கள் தோசையிலையும் பண்ணலாம், அதே இது பரோட்டாலையும் பண்ணலாம். இப்போ நான் சப்பாத்தியில் இந்த மாதிரி நீட்டமாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இதுக்கு தேவையான காய்கறிகள் முட்டைக்கோஸ், கேப்சிகம், கேரட், கொத்தமல்லி இலை, பச்சை மிளகா, பீன்ஸு, வெங்காயம், இது கூட ஒரு முட்டை, இஞ்சி, பூண்டு பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். நான்ஸ்டிக் பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுங்க. நான்ஸ்டிக் பேன் இப்போ சில பேர் யூஸ் பண்ணுறது இல்லை, அதனால் அதை அவாய்ட் பண்ணிவிடுங்க. இப்போ இஞ்சும் பூண்டும் தனித்தனியாக பொடிசாக நறுக்கி, ஒரு 4 பூண்டுனா ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அதோட நீட்டமாக நறுக்கி வச்சுருக்கிற ஒரே ஒரு பல்லாரி வெங்காயம், அதையும் சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கி விடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறத விட இந்த மாதிரி பொடிசாக நறுக்கி சேர்க்கும்போது அதோட ஸ்மெல் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ வெங்காயம் ரொம்ப கோல்டன் ப்ரௌன் ஆகணுன்ற அவசியம் இல்லை, கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனால் போதும். நீட்டமாக நறுக்கி வச்சுருக்க கேரட், முட்டைக்கோஸ், கொடைமிளகா, இதெல்லாம் நீட்டமாக நறுக்குனது, பீன்ஸு எல்லாத்தையும் நறுக்கி இதோடு சேர்த்துக்கலாம். விருப்பப்பட்ட காய்கறிகள் நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நான்வெஜ் உங்களுக்கு வேணும்னா இதில் வேக வச்ச சிக்கனை இந்த மாதிரி நீட்டமாக கட் பண்ணி இதோடு சேர்த்துங்க. ஸோ இது கொஞ்சம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் இதில் ஒரே ஒரு முட்டையை மட்டும் உடச்சி ஊற்றுங்க. இது கூட மிளகுத்தூள், சீரகத்தூள், கொஞ்சோண்டு உப்பு, இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. அப்புறம் எல்லா காய்கறிகளையும் நம்ம ஒன்றா சேர்த்தோம்னா நல்லாவே மிக்ஸ் ஆகிடும். ஸோ தனித்தனியாக வதக்கிறத விட இந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். பட்ட சாஸ் நம்ம சேர்த்துக்கலாம். சாஸ் இல்லைன்னா தனி மிளகாத்தூள், கொஞ்சம் உப்பு, அதை மட்டும் மிளகுத்தூள் சேர்த்துக்கிட்டாலும் போதும். இப்போ என்கிட்ட சாஸ் இருக்கிறதுனால ரெட் சில்லி பேஸ்ட்டு சாஸ் கொஞ்சமாக யூஸ் பண்ணுறேன். அதே மாதிரி தக்காளி சாஸ் அதுவும் கொஞ்சமாக இல்லை, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு போட்டால் போதும். உப்பும் கொஞ்சமாக சேர்த்துங்க. சோயா சாஸ் இருந்தால் அதையும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்குங்க. இதோட நம்ம இப்போது எல்லாம் வதங்கினதுக்கு அப்புறம் நறுக்கி வச்சுருக்கிற சப்பாத்தி கலவையும் சேர்த்து கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. கடைசியாக ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்தால் ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்துங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் கொத்தமல்லி இலைகளை நறுக்கியும் சேர்த்துக்கலாம். ஸோ இதை சூடாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட சைட் டிஷ் எதுவுமே தேவையில்லை, ஜஸ்ட் அப்படியே வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சூடாக சாப்பிடும்போது இன்னுமே சுவை அதிகமாக இருக்கும். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாவோ அல்லது நைட்டு டின்னருக்கும் ரொம்ப ஒரு சிம்பிளாக செய்யக்கூடியது, ஈஸியாக செய்யக்கூடியது. ஸோ ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்குள்ளே நமக்கு நூடுல்ஸ் சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. கட்டாயமாக உங்கள் வீட்லேயும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ நிச்சயமாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ அடுத்ததாக என்ன சப்பாத்தி செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமோசா சப்பாத்தி. ரொம்ப சிம்பிளாகவும் ஈஸியாக செய்யக்கூடியது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சாப்பிடணும் அப்படின்னு விரும்புகிறவங்களுக்கு இந்த சப்பாத்தி ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. எப்படி பண்ணலாமா? கோதுமை மாவு எடுத்திருக்கேன், 1/2 கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன். ஸோ இது கூட கொஞ்சமாக நெய், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, தேவையான அளவுக்கு உப்பு, இது முதல்ல கைகளால் கொஞ்சமாக பிசைஞ்சு விடுங்க. எப்போதுமே சப்பாத்தி செய்யும்போது உடனே தண்ணி ஊற்றி பிசையாமல் கொஞ்சமாக பிசையணும். இப்போ 1/4 கப் அளவுக்கு பாலும் கொஞ்சமாக தண்ணி தேவையான அளவுக்கு சேர்த்து நல்லா பிசைஞ்சு விடுங்க. சாஃப்டாக வரணும் அப்படின்னா இந்த மாதிரி உலக்க வச்சு தட்டினீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும், நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் சப்பாத்தி. ஸோ கைகளால் நல்லா பிசைஞ்சு விட்டிங்கன்னா உங்களுக்கு கைகள் மிருதுவாக இருக்கும். ஸோ இப்போ நல்லா பிசைஞ்சு வச்சாச்சு. இதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு நல்லா வச்சு ஒரு மூடி போட்டு ஒரு 1/2 அன் ஹவர் வச்சுருங்க. இப்போ உள்ளே வைக்கக்கூடிய ஸ்டஃபிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேக வச்ச உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேன். அதை தோல் எடுத்துகிட்டு நல்லா மசிச்சு விடுங்க.
இது கூட பொடிசாக நறுக்குன ஒரு வெங்காயம், தக்காளி, கேரட் துருவுனது, பச்சை மிளகாய், மஞ்சத்தூள், தனி மிளகாய்த்தூள், உப்பு தேவையான அளவுக்கு, கரம் மசாலா பவுடர் எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. திரும்பவும் நல்லா மேஷ் பண்ணி விடுங்க, அல்லது கைகளால் நல்லாவே பிசைஞ்சு விடலாம். இந்த மாதிரி ஷேப் வந்ததுக்கப்புறம் கோதுமை மாவு இப்போ நமக்கு அரை மணி நேரம் ஊறிடுச்சு. இதில் சப்பாத்தி கட்டையில் கொஞ்சமாக மாவை ஸ்ப்ரெட் பண்ணிட்டு மாவை டிவைட் பண்ணிக்கலாம். எப்போதுமே சப்பாத்தி மாவை ஓப்பன் பண்ணி வைக்காதீங்க. ஓப்பனில் இருந்துச்சுன்னா அது காஞ்சிடுன்றதுனால மூடி போட்டு வைக்கணும். இப்போ சின்ன சின்ன உருண்டைகளாக நான் செஞ்சு எடுத்துட்டேன். இதை நம்ம நார்மலாக சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி சுற்றி சுற்றி தேய்க்கும் போது ஈவனாக இருக்கும். சப்பாத்தியும் நல்லா கரெக்டாக வேகும். அது இப்போ நாலாபுரமும் நல்லா தேய்ச்சி எடுத்துருங்க. இதை ரவுண்டாக கொஞ்சம் எந்த அளவுக்கு நமக்கு சப்பாத்தி தேவையோ அந்த ரவுண்டுக்கு நம்ம இதை கட் பண்ணி எடுத்துட்டோம். இதில் உள்ளே ஸ்டஃபிங் வைக்கிறதுக்கு ஸ்ப்ரெட் பண்ணிட்டு கொஞ்சமாக தண்ணியை சுற்றி வர தேய்ச்சி விடுங்க. இப்போ இதை முக்கோண ஷேப்பில் நம்ம செய்ய போகிறோம், அதாவது சமோசா மாதிரி செய்ய போகிறோம். ஸோ இது ஸ்டஃபிங் சப்பாத்தி பார்க்குறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சைட் டிஷ் எதுவுமே நமக்கு தேவையில்லை. ஸோ ஒட்டுறதுக்காக நான் இதில் சப்பாத்தி செஞ்சுருக்கேன். தண்ணி வச்சு ஒட்டியிருக்கிற இதுக்குள்ளே நீங்கள் முட்டை ஸ்டஃபிங் வைக்கலாம், கீமா ஸ்டஃபிங் வைக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு விருப்பப்பட்ட ஸ்டஃபிங்ஸை நம்ம வச்சுக்கலாம். இப்போ எல்லாமே ரெடி ஆகிடுச்சா, இதை தவாவில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு அல்லது பட்டர் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அதாவது நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌனாக ஆகணும். ஸோ நம்ம சமோசான்றதுனால இந்த சைடு ஓரங்களில் எல்லாம் சில நேரத்தில் வேகாமல் இருக்கும். அதாவது ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணோம்னா எல்லா பக்கமும் ஈவனாக பொரியும். அதுக்கு என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, எண்ணெய் இருக்க பக்கத்தில் எந்த இடத்துல பொரியணுமோ அந்த சைடில் இப்படி எடுத்து வச்சிட்டிங்கன்னா நல்லாவே நாலாபுறமும் 3 பக்கமும் நல்லாவே வெந்திருக்கும். இதே மாதிரி 2 உங்கள் தவாவில் போட்டு எடுத்துட்டிங்கன்னா சுவையான சமோசா சப்பாத்தி நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். ஸோ குழந்தைங்களும் சரி பெரியவங்களும் சரி வீட்டுக்கு யாராவது கெஸ்ட்டு வந்தாலும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் செஞ்சு கொடுங்க. விருப்பப்பட்டால் ரைத்தா வச்சு தொட்டு சாப்பிட்லாம், ரொம்ப சுவையாக இருக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக நம்ம செய்யக்கூடியது இதுவும் ஒரு ஸ்டஃப்டு சப்பாத்தி தான். இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள்: கோதுமை மாவு 2 கப் அளவுக்கு, உப்பு தேவையான அளவுக்கு, நெய் ஒரு அரை டேபிள் ஸ்பூன், தண்ணி கொஞ்சமாக சேர்த்து கொஞ்சமாக பிசைஞ்சு விடுங்க. எப்போதுமே சப்பாத்தி மாவு நம்ம பிசையும் போது இப்படி தான் நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுக்கணும். அரை மணி நேரம் ஊற வைங்க. உள்ள வைக்கக்கூடிய ஸ்டஃபிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு எடுத்துங்க. 4-5 உருளைக்கிழங்கு போதுமானது. ஸோ இதை நல்லா மேஷ் பண்ணிங்க. அதாவது நல்லா வெந்திருக்கணும், ஈரம் இருக்கக்கூடாது. ஈரம் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு சப்பாத்தி பிரிஞ்சு வரும். இப்போ இதை தாளிக்கக்கூடிய பொருட்கள் அப்படின்னா கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு கடுகு, சீரகம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இது கூட பொடிசாக நறுக்குன வெங்காயம், கொத்தமல்லி இலை, மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு விழுது, உப்பு, கொஞ்சமாக விருப்பப்பட்டால் நீங்கள் சாட் மசாலா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை, கரம் மசாலா பவுடர் மட்டும் சேர்த்துட்டு நம்ம இதையும் இந்த தாளிப்பை இதோட கொட்டிடலாம். இது கூட கலருக்கு நான் மஞ்சத்தூள் கொஞ்சமாக சேர்க்குறேன். உப்பும் தேவைப்பட்டுச்சுன்னா எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி இலைகள் ரொம்ப பொடிசாக எல்லாத்தையுமே நறுக்கி சேர்த்துங்க. ரொம்ப பெருசாக போட்டிங்கன்னா நமக்கு செய்யும் போது கஷ்டமாக இருக்கும். இதோட கரம் மசாலா பவுடரும் சேர்த்துருக்கேன். ஸோ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. அதாவது எந்த ஒரு கட்டியும் இல்லாமல் இருக்கணும், மெயினாக ஈரம் இல்லாமல் இருக்கணும். இப்போ நம்ம தேவையான அளவுக்கு உருண்டைகளை பிடிச்சி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். சப்பாத்தி தேய்க்கக்கூடிய அந்த பலகையில் கொஞ்சமாக மாவை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு சப்பாத்தி எப்படி நம்ம ரோல் பண்ணுறோமோ அந்த மாதிரி சைஸில் தேவையான அளவுக்கு சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துக்கிறோம். அதாவது எப்போதுமே ஈவனாக கட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி கட்டரோ அல்லது கத்தியோ வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு ஒரே அளவுக்கு ரவுண்டு ஈவனாக கிடைக்கும். இப்போ மாவெல்லாம் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சமாக மாவை ஸ்ப்ரெட் பண்ணிட்டு ரொம்ப தின்னாக தேய்க்காமல் ஓரளவு நம்ம சப்பாத்திக்கு எப்படி தேய்ப்போமோ அந்த மாதிரி தேய்ச்சிங்க. அதாவது ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்காது மாதிரி பார்த்துட்டு உள்ளே நம்ம ஸ்டஃபிங் வச்சுட்டு இந்த மாதிரி பனமுட்டை மாதிரி முடிச்சுட்டு மீதி இருக்கிறத எடுத்துங்க. இப்போ நல்லா ரோல் பண்ணி வரிசையாக எடுத்து வச்சுருங்க. இது போல் எல்லா சப்பாத்தியும் நம்ம செஞ்சு ரெடி பண்ணி வச்சிடணும். ஸோ நமக்கு ரெடியாக இருந்தால் தான் நம்ம சப்பாத்தி தேய்க்கும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ எல்லாத்தையுமே நான் ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன். உருண்டைகள் எல்லாமே நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அழுத்தம் கொடுத்து ரொம்ப தேய்க்கக்கூடாது, ஏன்னா உள்ளே நம்ம ஸ்டஃபிங் வச்சுருக்கிறதுனால ஒட்டிக்கும். அப்படி வரும்போது கொஞ்சமாக மாவை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு
ரொம்ப அழுத்தம் கொடுக்காம லைட்டாக வச்சு தேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு ஈவனாக வரும். நம்ம லைட்டாக அழுத்தம் கொடுக்காம தேய்ச்சி எடுத்துட்டோம். இப்படி ஒட்டுனுச்சுன்னா கொஞ்சம் மாவை அப்ளை பண்ணிங்க. இப்போ தவா கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் அதில் நெய் கொஞ்சமாக ஊற்றிட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுங்க. இப்போ நம்ம தேய்ச்சி வச்சுருக்கிற அந்த ஆலு சப்பாத்தியை இதோட போட்டுருவோம். ஸோ அது சூடாக இருக்கிறதுனால கொஞ்சமாக நெய் மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. ஸோ நெய் சேர்க்கும் போது ரொம்பவே டேஸ்ட் இருக்கும். நெய் இல்லைன்னா நார்மல் எண்ணெய் கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். டிஷ்யூ பேப்பர் வச்சு மேலே வச்சு அழுத்தம் கொடுத்து தேய்க்கலாம். இல்லைன்னா தோசை தவாவை வச்சு கொஞ்சமாக அழுத்தம் கொடுக்கும்போது உள்ளேயும் நல்லா வெந்துடும். அது இப்போ நல்லா சூப்பராக வெந்துருச்சு நமக்கு. ஸோ மீதி இருக்கிற சப்பாத்தியும் இதே மாதிரியே நம்ம போட்டு எடுத்துடலாம். இதே மாதிரி முள்ளங்கியில் பண்ணலாம். அதுமாதிரி உருளைக்கிழங்கில் நான்வெஜ்ஜில் நீங்கள் ஸ்டஃபிங் வைக்கிறதா இருந்தால் கை மேலே வச்சு பண்ணலாம். இல்லை முட்டை கூட இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி பண்ணும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதுக்கு தொட்டுக்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ரைத்தா ரொம்ப நல்லாயிருக்கும். நீட்டமாக நறுக்கின வெங்காயம், அதில் கொஞ்சமாக உப்பு, கொத்தமல்லி இலைகளை சேர்த்துருக்கேன். இது கூட நம்ம வெள்ளரி பிஞ்சோ அல்லது கேரட்டோ துருவியும் நம்ம சேர்க்கலாம். திக்கான தயிர் தான் ரைத்தாவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் கொஞ்சமாக பால் அல்லது தண்ணி சேர்த்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிங்க. இப்போ நமக்கு ரைத்தா ரெடி ஆகிடுச்சு. போகிறதுனாலோ அல்லது பசங்களுக்கு ஸ்கூல் கொடுக்கறதுனாலோ இந்த மாதிரி ஆலு சப்பாத்தி வித் ரைத்தாவோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய சப்பாத்தி புல்கா சப்பாத்தி. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. புல்கா சப்பாத்திக்கு நீங்கள் கடையில் வாங்கின சப்பாத்தி மாவாக இருந்தாலும் சரி அல்லது வீட்டில் அரைச்சி வச்ச பயன்படுத்தின சப்பாத்தி மாவாக இருந்தாலும் சரி 1/2 கிலோ எடுத்துங்க. அதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுங்க. தேவையான அளவுக்கு உப்பு. முதல்ல கைகளால் நல்லா பிசைஞ்சு விட்டுடுங்க. அப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேருங்க. புல்காவுக்கும் நமக்கு சப்பாத்திக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புல்காவை நம்ம சுட்டு எடுப்போம், சப்பாத்தியை தவாவில் போட்டு எடுப்போம். செய்கிறதுக்கெல்லாம் ரொம்ப நீங்கள் இது பண்ணணுன்ற அவசியமே இல்லை. வெதுப்பான தண்ணியும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இதுக்கு பால் சேர்க்கணுன்ற அவசியம் இல்லை. ஸோ கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி நல்லா பிசைஞ்சு விடுங்க. அதாவது மாவு கையில் ஒட்டாத அளவுக்கு பதம் இருக்கணும். கைகளால் நம்ம பிசையும் போது கைகளும் நல்ல மிருதுவாகும். அல்லது இன்னும் நல்லா சாஃப்டாக வேணும், இப்போ 1 கிலோ 2 கிலோனா நல்ல கைகளால் நம்ம பிசையும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த டைமில் நம்ம என்ன பண்ணோம், உரல் வழக்க சின்னது இருக்குது பார்த்திங்களா, அதை வச்சு நல்லா தட்டி விட்டிங்கன்னா நல்லா சாஃப்டாக வரும். அல்லது நம்ம சப்பாத்தி தேய்க்கக்கூடிய அந்த கடையை வச்சு கூட நல்லா அடிக்கலாம். இந்த மாதிரி அடிக்கும்போது நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ என்றைக்குமே சப்பாத்தி மாவு பிசைஞ்ச உடனேயும் சுடக்கூடாது. கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் அப்படியே ஊற வச்சுருங்க. இப்போ இந்த மாதிரி துணியை போட்டு மூடி வச்சுட்டு ஒரு 1/2 மணி நேரம் கழித்து இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ திரும்பவும் நல்ல கைகளால் ஒரு 2 மினிட்ஸ் அழுத்தம் கொடுத்து நல்லா பிசைஞ்சு விடுங்க. இப்படி நம்ம கைகளால் திரும்ப பிசையும் போது ரொம்ப ஒரு மென்மையாக இருக்கும். அப்படின்றதுனால நல்லா திரும்பவும் சப்பாத்தியோ புல்காவோ மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துடலாம். எந்த ஒரு கிராக்கும் இல்லாமல் நீட்டாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம தேவையான அளவுக்கு டிவைட் பண்ணி எடுத்துடலாம். சப்பாத்தி மாவை பொறுத்த வரைக்கும் நம்ம இதில் ரொம்ப நிறைய மாவில் டிப் பண்ணோம்னா கொஞ்சம் கசப்பு சுவை கொடுக்கும். அதனால் கொஞ்சமாக மாவை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம தேவையான அளவுக்கு பிரித்து எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இந்த மாவையே நீங்கள் ஸ்டோர் பண்ணி 2-3 நாளைக்கு யூஸ் பண்ணோம் அல்லது 1 வாரம் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணோன்னா ஃப்ரீசரில் வச்சுடுங்க. ஸோ ஃப்ரீசரில் வைக்கும்போது மாவு எப்போதுமே கருத்து போகாது. பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெருசாக தேய்க்கக்கூடாது, கொஞ்சம் சின்னதாகவும் அதே மாதிரி நம்ம பூரிக்கு தேய்க்கிற மாதிரி கொஞ்சம் லைட்டாக திக்காக இருந்தால் போதும். ரொம்ப தின்னாக தேய்க்காதீங்க. வேணும் அப்படின்றதுனால ஒரு பவுலில் வச்சு நான் நீட்டமாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். ஸோ இதுக்கு நம்ம எண்ணெய் ஃபஸ்ட்டே அப்ளை பண்ணக்கூடாது. இதில் தேவைன்னா நீங்கள் கொஞ்சமாக நெய் மட்டும் தேய்ச்சிக்கிட்டால் போதும். இந்த சைடில் ஒரு 30 செகண்ட்ஸும் அடுத்த சைடில் ஒரு 30 செகண்டும் வச்சுட்டு நம்ம அடுப்பில் இப்படி வச்சு நேரடியாக காமிச்சோம்னா புஷ்ஷுன்னு உப்பி வரும். நமக்கு நல்ல சுவையாக வாசனையாகவும் இருக்கும். இது கூட நம்ம தால் வச்சு சாப்பிட சுவையாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நன்றி.